வீடியோவில் நம்ம 12 ராசியும் லக்னத்துக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். முதல்ல திருமண வாழ்க்கை அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சேர்ந்து வாழ்வது தான் திருமண வாழ்க்கை அப்படின்னு பேர். அதாவது ஒரு பருவ வயது அடைந்த ஒரு ஆணும் பருவ வயது அடைந்த ஒரு பெண்ணும் முறைப்படி சமூகத்தில் கணவன் மனைவியை வாழ்கிறதுக்கான ஒரு அந்தஸ்தை கொடுக்கறது தான் திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது. இந்த திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரத்தில் வரையறுக்கப்பட்டு வச்சுருக்கு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஜாதகத்தை வச்சுக்கிட்டு ஒரு ஜாதகத்தில் 7ஆம் இடம் அப்படிங்கிறது திருமண வாழ்க்கையை பற்றி சொல்லுது. இந்த 7ஆம் இடம் திருமண வாழ்க்கையை பற்றி அவர் எப்படி வாழ்வாங்க, திருமண வாழ்க்கையில் நல்லபடியாக இருப்பாங்களா, இல்லை ஏதேனும் இடர்பாடுகள் இருக்குமா அப்படிங்கிறத சொல்லிடுது. இந்த திருமணம் அப்படின்ற ஒரு மனைவி எப்படி அமைவாங்க, எந்த திசையிலிருந்து அமைவாங்க, எத்தனை உடன்பிறப்புகளோடு சேர்ந்து இருப்பாங்க, இப்படிங்கிறதெல்லாம் 7ஆம் இடம் சொல்லிடுது. அப்படி திருமணம் செய்யப்பட்ட மனைவி அல்லது கணவன் குடும்பமாக இருந்து வாழ்வாங்களா, நீண்ட காலம் அவங்களுடைய திருமண வாழ்க்கை பயணிக்குமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எங்கே சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, 7க்கு 5ஆம் இடமான 11ஆம் இடமும் 2ஆம் இடமும் தீர்மானம் செய்யுது. இந்த 2ஆம் இடம் ஒருத்தருக்கு வலிமையாக இருந்துச்சுன்னு சொன்னால் அவங்களுக்கு திருமண வாழ்க்கை ரொம்பவுமே சுபிட்சமாக இருக்கும். கணவன் மனைவி குழந்தைகளோட திருமண வாழ்க்கை நல்லபடியாக அமையும். அதே சமயத்தில் 7ஆம் இடம் வலுவாகி 2ஆம் இடம் வலு குறைந்திருந்தால் திருமணம் செய்து கணவன் ஒரு பக்கமும் மனைவி ஒரு பக்கமும் வாழ்வாங்க. குழந்தைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் தாமதமாக கிடைக்கும் அப்படின்ற ஒரு அமைப்பு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதில் ஒவ்வொரு லக்னங்களுக்கும் 12 லக்னம், அதாவது மேஷம் முதல் மீனம் வரைக்கும் 12 லக்னத்துக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க இருக்கோம். அதே மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே நம்ம திருமண வாழ்க்கையை தனித்தனியாக எடுக்கலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா காதல் திருமணம் தான் அதிகமாக நடக்கும். இது பொதுவான கருத்து தான். காதல் திருமணத்துக்கு தான் அதிகமான வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி திருமண வாழ்க்கையில் ஏமாறுவாங்க, ஏமாற்றப்படுவாங்க. அவசரப்பட்டு திருமணம் செஞ்சு அவதிப்படுறது அஸ்வினி தான். அதே மாதிரி பரணி நட்சத்திரம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா காதல் திருமணத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். பரணி அப்படின்னாலே காதல் திருமணங்கள் அப்படின்ற மாதிரி இருக்கும். திருமண வாழ்க்கை அவ்வளோ சுபிட்சமாக இருக்காது அப்படின்னு கூட சொல்லலாம். சரி, இதே கார்த்திகை நட்சத்திரத்தை எடுத்துக்குவோம். கார்த்திகை நட்சத்திரம்னா சொல்ல முடியாத திருமண வாழ்க்கை அவங்க அமைப்புக்குள்ளே இருக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, தப்பாக எடுத்துக்கூடாது. முருகனை எடுத்துக்கலாம். நீங்கள் உதாரணத்துக்கு 2 திருமணம் நடந்ததுங்களா, அது மாதிரி சொல்ல முடியாத திருமண வாழ்க்கைக்கான அமைப்பு அப்படிங்கிறது கார்த்திகை நட்சத்திரத்துக்கு உண்டு. இப்படி நாம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே திருமண வாழ்க்கையை எடுத்துகிட்டே போகலாம். ரோகிணி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பலதார திருமண யோகம் அப்படின்னு சொல்லலாம். அது என்ன சார் பலதாரத்தில் திருமண யோகம் அது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படிலாம் உண்டு. அதாவது காதல் திருமணம் அப்படின்ற மாதிரி அது ஒரு ட்ராக்கில் போகும். ஸோ இந்த மாதிரியும் நம்ம எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம உதாரணம் கொடுத்துருக்கோம். 12 ராசி லக்னங்களுக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம். அதில் இப்போ பார்க்குறது கன்னி ராசி. பொதுவாக கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் அப்படின்னா இவங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, உள்ளூருக்குள்ளே திருமணம் பண்ணுவாங்க. ரொம்ப லாங் ட்ராவல் பண்ணி பொண்ணை தேடணும், மாப்பிள்ளை தேடணும் அப்படின்ற கஷ்டம் இருக்காது. ரொம்ப கிட்டத்திலே குறிப்பாக தாய் வழியில் அமையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்படி அமைச்சிக்கிறது நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது அவ்வளோ சிறப்பாக இருக்காது. என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு முக்கியமான ஒரு அட்வைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று லவ் மேரேஜ் பண்ணிடணும், இல்லைன்னா மதம் மாறி கல்யாணம் பண்ணணும். அதே மதத்துக்குள்ளேயோ சொந்த பந்தத்துக்குள்ளேயோ பண்ணிட்டாங்க அப்படின்னா அது கன்னி லக்னத்தை பொறுத்த வரைக்கும், கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ சிறப்பான அமைப்பாக இருக்கவே இருக்காது. இவங்களுக்கு மத மாற்றம் அல்லது காதல் திருமணங்கள் அப்படிங்கிறது ரொம்பவுமே ஒரு பரிகாரமாக கூட நம்ம எடுத்துக்கலாம். இவங்க இப்படி தான் பண்ணணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உள்ளூருக்குள்ளே தான் அமையும், ரொம்ப தூரம்லாம் போகாது. இவங்க பார்த்திங்கன்னா கன்னி அப்படின்றது புதன் உச்ச வீடு அப்படிங்கிறதுனால ரொம்ப புத்திசாலித்தனம் அதிகமாக இருக்கும். இந்த புத்திசாலித்தனம் நல்லதா திருமண வாழ்க்கைக்கு அப்படின்னு கேட்டால், திருமண வாழ்க்கைக்கு இது நல்லது இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். என்னென்னு கேட்டிங்கன்னா, நேர் 7ஆம் வீடு குருவோட வீடாகி அந்த குரு பார்த்திங்கன்னா 11ஆம் வீட்டில் உச்சமடைகிறாங்க. இந்த கன்னி லக்னத்துக்கு 11ஆம் வீட்டில் உச்சமடைகிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் பார்க்கும்போது அந்த குரு இவங்க லக்னத்துக்கு 5ஆம் வீட்டில் நீச்சமடைகிறாங்க. 5ஆம் வீட்டில் குரு நீச்சமடைகிறதுனால தான் மத மாற்றம் அல்லது காதல் திருமணங்கள் நல்லது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். இப்போ இவங்க வாழ்க்கை துணை சந்திக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக மஞ்சள் நிறங்கள் சம்மந்தப்படும். அந்த மஞ்சள் நிறங்கள் கனெக்ட் ஆணுச்சு அப்படின்னு சொன்னால் இவங்க தான் வாழ்க்கை துணை அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கலாம். அதே மாதிரி குழந்தை பிறப்பை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இவங்களுக்கு முதல் குழந்தை ஆண் குழந்தை பிறக்கிறது அப்படிங்கிறது சிறப்பு இல்லை. குழந்தை பிறப்பு உண்டு தான், ஆனால் 5ல் குரு நீச்சம் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட் இருக்குது. முதல் குழந்தை பெண் குழந்தைய பிறந்தால் நல்லது. ஆண் குழந்தைய பிறந்தால் பொதுவாகவே கன்னி அப்படின்னாவே குழந்தை பிறப்பில் பிரச்சனை தான். முதல் குழந்தை பிறக்கும்போது அம்மாவா குழந்தையா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியெல்லாம் எழும். அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா தெய்வங்கள் குலதெய்வம் சப்போர்ட் இவங்களுக்கு எப்போவுமே இருந்துக்கிட்டு இருக்காது. ஸோ இந்த குலதெய்வ பிரச்சனை அப்படிங்கிறது 2 விஷயங்களை கை வைக்கும். ஒன்று பார்த்திங்கன்னா மேரேஜ் லைஃப்லேயும் குழந்தை விஷயத்துலையும் கை வைக்கும் கன்னி லக்னத்துக்கு. அப்போ முதல் குழந்தை பெண் குழந்தை பிறந்ததுன்னா ரொம்பவே நல்லது. ஆண் குழந்தை பிறக்கும்போதே பிரச்சனையை கொடுக்கும். இல்லை அப்படி பிறந்துருச்சு அப்படின்னா இவங்க என்ன பண்ணிக்கலாம்னா தத்து கொடுத்துக்கலாம்.
அது நல்ல ஒரு ஐடியா. அப்படி தத்து கொடுத்துட்டாங்கன்னா தொந்தரவுகள் இல்லாமல் இருக்கும். பெண் குழந்தைங்க பிறந்துச்சு அப்படின்னா இவங்க வாழ்க்கையில் அதுக்கு மேலே யோகங்கள், அதிர்ஷ்டம் இதெல்லாம் செயல்பட ஆரம்பிச்சிடும். குடும்ப அமைப்பு அப்படின்றத பொறுத்த வரைக்கும் விட்டு கொடுத்து தான் போகணும். கன்னிக்கு அதாவது கன்னி லக்னம்னு சொல்லிட்டாலே இவங்க வாழ்க்கை துணைகிட்ட சரண்டர் ஆகிடுவாங்க. அப்படி சரண்டர் ஆகிட்டாங்க அப்படின்னா இவங்களுடைய லைஃப் சூப்பராக இருக்கும். திருமண வாழ்க்கையை பொறுத்தளவுக்கு கன்னி அப்படி சொல்லிட்டாலே வாழ்க்கை துணைக்கு அரசாங்க உத்தியோகம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அரசு சார்ந்த வருமானங்கள் இருக்கும். இல்லை அரசு வருமானம் இல்லைன்னா இவங்களுக்கு அரசு வேலைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு. ஸோ கன்னியை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய வாழ்க்கை துணை அப்படிங்கிறது தகுதி கூட தான் இருக்கும். படிப்பு அல்லது பொருளாதாரம் ரெண்டில் ஏதோ ஒன்று தகுதி உயர்வாக தான் அமைவாங்க. இவங்களுடைய தகுதிக்கு கீழே அமையிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. காதல் திருமணங்கள் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. ஆனால் பெரும்பாலும் இவங்க பண்ண மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அது புதனுடைய உச்ச வீடு அப்படிங்கிறதுனால அறிவாற்றலோடு சிந்திக்கிறாங்க. அப்படிங்கிறதுனால இவங்க கௌரவத்துக்காகவும் சில விஷயங்களுக்காகவும் காதலை புறக்கணிப்பாங்க. ஸோ அதனால் இவங்களுக்கு அரேஞ்ச் மேரேஜ் தான் கண்டிப்பாக நடக்கும். 7 கூடியவன் குருவாகவும் வர்றதுனால. ஸோ இதுதான் கன்னி லக்னத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய திருமண வாழ்க்கை. கன்னி லக்னமாக இருந்தாலும் சரி, கன்னி ராசியாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான ஒரு அமைப்பில் தான் அவங்களுடைய திருமண வாழ்க்கை அமையும்.